சாலு தமிழ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் இருக்கும், நம்ம டைப் பண்ணுவோம். நம்ம அதுவே லாங்குவேஜ் கீபோர்டில் எப்படி ஆட் பண்ணுறது, புதுசாக நிறைய லாங்குவேஜ் இருக்குது. எல்லா லாங்குவேஜ் எத்தனை நாளும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் அமைக்கிறதுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் வீடியோ பார்க்கலாம். உங்கள் சேனல் லேப்டாப்பில் வந்து கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கண்ட்ரோல் பேனல் தெரியுமா உங்களுக்கு? கண்ட்ரோல் பேனல் அதில் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த கிளாக் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் இருக்கும். அதில் வந்து சேஞ்ச் கீபோர்ட்ஸ் ஆர் அதர் இன்புட் மெத்தட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து சேஞ்ச் கீபோர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது எதையுமே மாற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டும். மேலே வந்து இந்த இங்கிலீஷ் போட்டு பார்த்தீங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை அப்படியே இருக்கட்டும், அதை விட்டுருங்க. இதையும் அப்படியே விட்டுருங்க. கீழே சைடில் இந்த பக்கம் ஆடுன்னு இருக்கு வருங்க. அந்த ஆடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒவ்வொரு நாட்டுடைய லாங்குவேஜில் வரும். இப்போ இங்கிலீஷ் ஏற்கனவே இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நான் தமிழை வந்து ஆட் பண்ண போகிறேன். அது தமிழ் எங்கே இருக்குன்னு தேடுங்க. அப்படியே மெதுவாக தள்ளிட்டே வாங்க. வந்தீங்கன்னா இதாக இருக்குது தமிழ் 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 இருக்கா? தமிழ் இந்தியா. அதை போடுங்க. சாரி, அந்த தமிழ் பக்கத்தில் வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி முதல் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்களா? ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து கீபோர்டுன்னு காமிக்கும். அதையும் லெஃப்ட் சைடு ப்ளஸ்ன்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க. அதாவது தமிழ் பக்கத்தில் லெஃப்ட் சைடு ப்ளஸ் ஒன்று இருக்கும். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே கீபோர்டுன்னு வரும். அது பக்கத்தில் இருந்தார்ல, அந்த ப்ளஸ் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கீழே வந்து கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ப்ளஸ் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே அப்படியே டேப் மறுபடியும் ஓப்பன் ஆகும். அது தமிழ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து யூஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த இங்கிலீஷு ரெண்டுமே டிக் பண்ணியாச்சா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து தமிழ்ங்கிறத ப்ரெஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அடுத்து கீழே வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும், கீபோர்டுன்னு. அந்த கீபோர்டு பக்கத்தில் ப்ரெஸ் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே கீழே அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு மூணு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து 2 கட்டம் இருக்கும். தமிழ் ஒரு டிக் பண்ணிக்கிங்க, யூஎஸ் ஒரு டிக் பண்ணிக்கிங்க. ரெண்டையும் டிக் பண்ணாது ரெண்டுமே இங்கே ஆட் ஆகும் ஒரே இடத்துல. லைனாக பார்த்துக்குங்க. இந்த இதை கரெக்டாக பார்த்துக்குங்க, சரிங்களா? டிக் பண்ணிவிட்டு தமிழையும் டிக் பண்ணிங்க, யூஎஸும் டிக் பண்ணிங்க. டிக் பண்ண உடனே இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் நிறையா பண்ணிக்கலாம். இந்த மோர் இருக்குல்ல, இன்னும் நிறையா லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தமிழ் இங்கிலீஷ் போகும்ல, இங்கிலீஷும் தமிழ் மட்டும் போதும். அதனால் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து இந்த ஓகேன்னு இருக்குல்ல, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வந்து ஆட் ஆயிரும். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது, அது கீபோர்டு ஆட் ஆகிருக்குது. இந்த தமிழ் கீபோர்டு ஆட் ஆகிருக்குது. ரெண்டுமே எல்லாமே ஆட் ஆகிருக்குது, சரிங்களா? அவ்வளோதான். கீழே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ண உடனே அப்படியே ரைட் சைடு கீழே பாருங்கள். முதல்ல இருந்தது இல்லை, இந்த இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் வந்து அது இல்லை. இப்போ தமிழை ஆட் பண்ண 2 லாங்குவேஜ் இருக்குல்ல, தமிழையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கீழே இங்கிலீஷும் இருக்குது. இப்போ நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். அப்படியே தமிழுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணும்போது நம்ம தமிழில் டைப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ தான் தமிழில் டைப் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து இந்த லேப்டாப்பில் கீபோர்டில் போகிற இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா லெஃப்ட் சைடு அப்படி கீழே வாங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் சர்ச் பண்ணுங்கள். சும்மா வெறும் கீபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் கீபோர்டு
டைப் பண்ணிங்கன்னா வரும். இது இந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள், மேலே வந்துடும். இப்போ இந்த கீபோர்டு இங்கே மேலே வந்துச்சுங்களா, இதில் வந்து இப்போ இங்கிலீஷ் இருக்குது எல்லாமே. இந்த ஷிஃப்ட்டுன்னு இருக்குல்ல, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே லாங்குவேஜ் மாற்றிக்கிங்க. சாரி, மாற்றினேன், மாறிடுச்சு. மறுபடியும் அதை போய் தமிழ் லாங்குவேஜ் மாற்றிக்கிங்க. மாற்றணுன்னையும் தமிழ் கீழே வந்துடும். இப்போ இதில் வந்து ஷிஃப்ட்டை அமுக்குங்க. இப்போ வரல, வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஷிஃப்ட் அமுக்குனீங்கன்னா மாறிக்கிறோம். கீழே வந்து இங்கிலீஷு தமிழை மாற்றிடுங்க. தமிழை மாற்றிட்டு மேலே வந்து இந்த கீபோர்டு வந்துடும். வந்தோடனையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இங்கே மாறிக்கிறோம். இப்போ நீங்கள் தமிழை டைப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நெகட்டிவ் வச்சுக்கலாம். நீங்கள் நெகட்டிவ் அப்படி கீழே வச்சுக்கிட்டு தமிழை டைப் பண்ணுவாங்க, வார்டு டைப் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க. நீங்களாம் லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீபோர்டு அந்த மாதிரி விர்ச்சுவல் கீபோர்டை மேலே கொண்டு வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டை அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. வெரி வெரி சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.